பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின். ஜம்சம் நிறுவனத்தின் கௌரவ தலைவர், எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களே, ஜம்சம் நிறுவனத்தின் கௌரவ போஷகர்களே, பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ரெவரண்ட் ஆசிரி பெரேரா அவர்களே, பிரசிடென்ட் பிஷப் அவர்களே, ஜம்சம் நிறுவனத்தின் பங்குதாரர்களே, தொண்டர்களே, அபிமானிகளே, ஆதரவாளர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இனாயா கார்டன்ஸுடைய ஆரம்ப அங்குரார்ப்பண அமர்விலே நான் குறிப்பிட்ட கருத்தையே இன்றும் எனது உரையை ஆரம்பிப்பதற்கு குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நேற்றைய கனவுகள் இன்றைய உண்மைகள், இன்றைய கனவுகள் நாளைய நனவுகள், உண்மைகள். அன்று இனாயா கார்டன்ஸ் என்ற கனவு காணப்பட்டது. அந்த கனவு இன்று முழுமையாக, உண்மையாக, நனவாக மாறியிருக்கிறது. அதனை முன்னிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் நோக்கத்தோடும், அதற்கு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நோக்கத்துடன் தான் இந்த முபாரக்கான நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வ ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். கனவு தொடர்பிலே முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பிரபலமானது. அவர் சொன்னார், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல. உங்களை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுதான் கனவு, இலட்சிய கனவு என்று சொன்னார். எல்லோரும் தூக்கத்தில் தான் கனவு காணுவார்கள். ஆனால் ஒரு இலட்சியவாதி தனது இலட்சிய கனவுகளை விழிப்பிலே காண்பார். அந்த இலட்சிய கனவை நனவாக்கும் வரை உழைப்பார், பாடுபடுவார். அத்தகைய ஒரு கனவுதான் ஜம்சம் நிறுவனத்துடைய இனாயா கார்டன்ஸ் என்ற இந்த கனவு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கனவு கடும் உழைப்பின் காரணமாக, முயற்சியின் காரணமாக, அர்ப்பணத்தின் காரணமாக, தியாகத்தின் விளைவாக இன்று நனவாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். இந்த கனவு நனவாவதற்கு, இந்த வேலை திட்டம் வெற்றி பெறுவதற்கு பின்னால் உள்ள காரணங்களை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நினைத்து பார்ப்பது எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பமாக இந்த வேலை திட்டம் வெற்றி பெற்றதற்கான முதற்காரணம் அல்லாஹுடைய அருள், அவனுடைய தௌஃபீக், அவனுடைய கபூலியத், அவனுடைய அங்கீகாரம். அவன் நாடவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக இந்த வேலை திட்டம் வெற்றி பெற்றிருக்க மாட்டாது என்று நான் குறிப்பிட்டால் நீங்கள் அனைவரும் என்னோடு உடன்படுவீர்கள் என்று நம்புகின்றேன். இவற்றோடு பௌதீக காரணிகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த நிகழ்ச்சி திட்டத்துடைய, இந்த வேலை திட்டத்துடைய வெற்றிக்கான பிரதானமான காரணம் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களின் தியாகமும் அர்ப்பணமும் ஈடுபாடும். அவர்கள் எந்த அளவு தூரம் அர்ப்பணத்தோடு, தியாகத்தோடு, ஈடுபாட்டோடு இந்த பணியை முன்னெடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாகத்தான் இந்த வேலை திட்டம் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றது என்பதை
நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இவற்றோடு பங்குதாரர்களின் ஸ்டேக் ஹோல்டர்ஸுடைய பரோபகாரிகளின் நிறைவான பங்களிப்பு இந்த வேலை திட்டத்துக்கு கிடைத்தது. எவ்வளவுதான் ஜம்சம் நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடம் அர்ப்பணமும் தியாகமும் ஈடுபாடும் இருந்த போதிலும் உங்களை போன்ற பரோபகாரிகளின் தனவந்தர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றிருந்தால், பங்களிப்பு கிடைக்கவில்லை என்றிருந்தால், அதுவும் நிறைவாக கிடைக்கவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக இந்த வேலை திட்டம் வெற்றி பெற்றிருக்க மாட்டாது, நிறைவு பெற்றிருக்கவும் மாட்டாது. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இனாயா கார்டன்ஸுடைய இந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு பின்னால் இருப்பது the collective effort, the outcome of the collective effort-ஐ தான் நாம் இங்கே பார்க்கிறோம். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. அல்-குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் நன்மையான விஷயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடிய விஷயங்களிலும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வேண்டும். பாவமான விஷயங்களில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க கூடாது. அந்த வகையிலே எல்லா செக்மெண்ட்டுகளை சேர்ந்தவர்களும் எல்லா சாரார்களும் ஒத்துழைத்ததன் விளைவுதான் இந்த வேலை திட்டத்துடைய வெற்றி. எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் இந்த கலெக்டிவ் எஃபர்ட் என்பது இன்றியமையாதது. ஒரு கை ஓசை எழுப்பாது என்று சொல்வார்கள். அது மிகப்பெரிய உண்மை. எவ்வளவு பெரிய ஜான் பவானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றலும் திறமையும் கொண்டவராக இருந்தாலும், அறிவு படைத்தவராக இருந்தாலும், ஒரு நாளும் ஒரு தனி மனிதனால் ஓரிருவரால் எந்த ஒரு வெற்றிகரமான வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க முடியாது, நிறைவு செய்ய முடியாது, அதனை தொடரவும் முடியாது. எனவேதான் இங்கே கூட்டு முயற்சியின் பரக்காவை நாம் பார்க்கிறோம். கூட்டு முயற்சி, அதனுடைய பரக்காவை நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் நல்ல பணிகள் அனைவருமாக இணைந்து கூட்டாக முன்னெடுக்கப்படுகின்றனவோ நிச்சயமாக அந்த பணிகள் வெற்றி பெறும். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூட்டு அமைப்போடுதான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல் ஜமாஅத்து ரஹ்மா வல் ஃபுர்கத்து அதாப். அனைவரும் சேர்ந்து கூட்டாக பணிபுரிகிற போது அங்கே ரஹ்மத் இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். பிரிந்து பிளவுபட்டு அணி அணிகளாக செல்கிற போது அங்கு அதாப் இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும். சகோதரர் சார்துவின் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு ஐலண்டுக்குள் பல ஐலண்டுகளாக, ஒரு தீவுக்குள் பல தீவுகளாக நாம் இருக்கின்ற போது பரக்காவை எதிர்பார்க்க முடியாது, ரஹ்மாவை எதிர்பார்க்க முடியாது, அதாபை தான் நாம் எதிர்பார்க்க முடியுமாக இருக்கும். இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃப்பன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தனது பாதையிலே போராடுபவர்களை, உழைப்பவர்களை, பாடுபடுபவர்களை விரும்புகிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் ஓர் அணியாக இருக்க வேண்டும், ஒரு சஃப்பாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஈயத்தினால் வார்க்கப்பட்ட, இரும்புருக்கினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல இறுக்கமாக நெருக்கமாக ஓரணியாக நின்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவது மாத்திரம் போதுமானதல்ல, உழைப்பது மாத்திரம் போதுமானதல்ல. மிக முக்கியமான நிபந்தனை இணைந்து சேர்ந்து ஒற்றுமையாக ஓரணியில் நின்று பயணிப்பது. இதுதான் இன்று நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்று நான் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது. வலா தனாஸவு ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். அல்-குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டு கொள்ள வேண்டாம், முரண்பட்டு கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீங்கள் சர்ச்சைப்பட்டு கொண்டால், முரண்பட்டால் நீங்கள் பலவீனமடைந்து தோல்வி காண்பீர்கள். இன்றைய உலகளாவிய முஸ்லிம் உம்மாவின் அவல நிலையை எடுத்து பாருங்கள். எல்லா வளங்களும் இருக்கின்றன. மனித வளம் வேண்டுமா, நீர் வளம் வேண்டுமா, நில வளம் வேண்டுமா, கனிப்பொருள் வளம் வேண்டுமா, என்ன வளங்கள் இஸ்லாமிய உலகில் இல்லை? எல்லா வளங்களும் நிறைவாக கொட்டி கிடக்கின்றன. ஆனால் செல்லா காசாக முஸ்லிம் உம்மா இருக்கிறது என்பதற்கு கடந்த சுமார் 20 மாதங்களாக
நம் உம்மத்துக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த படுபயங்கரமான இன சுத்திகரிப்பை, இன அழிப்பை, படு கொலையை எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நியாயங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், காரணங்கள் கற்பித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனை தடுத்து நிறுத்துகின்ற எந்த ஒரு பலமோ சக்தியோ செல்வாக்கோ அற்ற செல்லா காசுகளாக முஸ்லிம் உலகம் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான், இந்த முஸ்லிம் உம்மா ஓரணியாக இல்லை, ஐக்கியமாக இல்லை. இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் என்றால் என்னவென்றே தெரியாது என்று நான் சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. எனவே மைக்ரோ லெவலில் இருக்கலாம், மேக்ரோ லெவலாக இருக்கலாம், எல்லா மட்டங்களிலும் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும், ஊர் மட்டத்திலிருந்து நாட்டு மட்டத்திலிருந்து பிராந்திய மட்டத்திலிருந்து சர்வதேச மட்டம் வரைக்கும் இந்த இணக்கப்பாட்டோடு கூடிய ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படாத போது இந்த உம்மத்துடைய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறப்போவதில்லை என்பது மாத்திரமல்ல, இந்த உம்மத்துடைய அவலநிலை இப்படியே தொடரும். அந்த வகையிலே ஜம்சம் ஃபவுண்டேஷனை நாம் பாராட்ட வேண்டும். இவர்கள் இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால், ஜமாத் வேறுபாடுகளுக்கு அப்பால், தரிகா வேறுபாடுகளுக்கு அப்பால், பியாண்ட் internal differences, beyond divisions, beyond disputes, even beyond religious boundaries, செயற்படுகிற இயங்குகின்ற ஒரு அமைப்பு. இதுதான் இந்த அமைப்புடைய சிறப்பம்சம், இந்த அமைப்புடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்று நான் நம்புகிறேன். இந்த அமைப்போடு நானும் உங்களைப் போலவே ஓரளவு சேர்ந்து பயணிக்கிறேன் என்றிருந்தால் அதற்கான காரணமும் இந்த அமைப்புடைய இந்த நிலைப்பாடு தான். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு, முரண்பாட்டில் உடன்பாடு கண்டு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுவோம், விவிதத்வே துல எக்கமுத்துக்கம என்று சொல்லுவோம். இதனை ஒரு வெறும் ஸ்லோகனாக, ஒரு சுலோகமாக மாத்திரமன்றி நடைமுறையில் பிராக்டிக்கலாக செய்து வருகின்ற ஒரு அமைப்பாக ஜம்சமை பார்க்கிறோம். நானும் கடந்த 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக ஓங்கி சொல்லி வருகின்ற, அழுத்தமாக சொல்லி வருகின்ற, உள்ளத்தின் ஆழத்தால் சொல்லி வருகிற செய்தி இதுதான். நமக்கு பாரம்பரிய முரண்பாடுகள் தேவையற்றது. அவரது போக்கில் இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் உம்மா என்ற வகையில் நாம் ஓரணியில் நிற்க வேண்டும். இல்லாத போது நாம் தோற்று விடுவோம், பின்னடைவை காண்போம், வீழ்ச்சியை காண்போம். உங்களது கால்கள் ஒரு தரிகாவில் இருக்கலாம், ஒரு ஜமாத்தில் இருக்கலாம், ஒரு அமைப்பில் இருக்கலாம், இருந்துவிட்டு போகலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக உங்களது கண்கள் முஸ்லிம் உம்மாவில் இருக்க வேண்டும். இந்த பார்வை முக்கியமானது. இதனை வெறுமனே ஒரு பேச்சாக மாத்திரமன்றி இதனை செயலூருக்கு கொண்டு வந்த பெருமையை ஜம்சம் நிறுவனத்துக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வகையிலே காமன் கோல்ஸ், ஷேர்டு ஆப்ஜெக்டிவ்ஸை மையப்படுத்தி அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற செய்தியைத்தான் ஜம்சம் நிறுவனம் தொடர்ந்தும் சொல்லி வருகிறது. மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்கள் 1970களின் ஆரம்பத்திலே ஒரு செய்தியை சமூகத்தை பார்த்து சொன்னார். நம்மிடம் பணம் இருக்கிறது, படிப்பு இல்லை. படித்தவர்களே, உங்களிடம் படிப்பு இருக்கிறது, கையில் பணம் இல்லை. படித்தவர்களும் பணம் படைத்தவர்களும் தனித்தனியாக பயணிக்கும் வரைக்கும் சமூகத்துக்கு விடிவு இல்லை. எனவே வாருங்கள், பணமும் படிப்பும் இணைவோம், அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் செய்வோம் என்ற செய்தியை அவர் சொன்னார். 5ஆம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவரிடம் இந்த விஷன் இருந்தது, இந்த பார்வை இருந்தது, இலட்சிய கனவு இருந்தது. அதன் விளைவாக இத்தகைய ஒரு ஆழமான செய்தியை சொன்னார். படித்தவர்களை எல்லாம் அழைத்தார், பணக்காரர்களையும் சேர்த்து கொண்டார். 2 சாராரும் சேர்ந்தார்கள். விளைவு ஜாமியா நதீமியா என்ற கலாபீடம் உருவானது. ஜம்சமும் இதே
பாணியில் பயணிப்பதை நான் அவதானித்து வருகிறேன். ஒரு பக்கம் படித்தவர்கள், துறைசார் நிபுணர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள், வளவாளர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். மறுபக்கம் பணம் படைத்தவர்கள், பரோபகாரிகள், செல்வந்தர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அறிவு செல்வம் இங்கு பயன்படுத்தப்படுகிறது, மறுபக்கம் பொருட்செல்வமும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டும் இணைந்ததன் விளைவைத்தான் ஜம்சமுடைய வெற்றியாக நாம் பார்க்கிறோம். ஜம்சமிலே நான் அவதானிக்கிற முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது, மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்று இதனை சொல்லலாம். எல்லா வகையான நிபுணத்துவத்தையும் உள்வாங்குவது, எல்லா வகையான நிபுணர்களின் ஆற்றலையும் திறமையையும் பயன்படுத்துவது. நான் அண்மையிலே சில வாரங்களுக்கு முன்னால் இனாயா கார்டன்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம் சமூகத்தை சேர்ந்த சில துறைசார் நிபுணர்களும் வளவாளர்களும் வந்திருந்தார்கள். வெளிநாடுகளுக்கு போனாலும் அங்கிருக்கின்ற அந்த க்ரீம் ஆஃப் த சொசைட்டியை சந்திக்கிற போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஜம்சமோடு பயணிக்கிறோம் என்று. கடந்த பல ஆண்டுகளாக நாட்டிலே சில இடங்களுக்கு போனாலும், வெளிநாடுகளிலே பல இடங்களுக்கு போனாலும், எங்கு சென்றாலும் ஜம்சமை பற்றி பேசுவதும், ஜம்சமோடு நாங்களும் ஒத்துழைக்கிறோம் என்பதை சொல்லுவதும் ஆரம்பத்தில் எனக்கு அசாதாரணமாக இருந்தாலும் பிறகு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. நான் அண்மையில் சந்தித்த போதும் யூசுப் முஃப்தி அவர்களிடம் சொன்னேன், நம்ம ஆட்கள் உட்பட எல்லா ஆட்களையும் உங்களோட பொக்கெட்டில் போட்டுட்டீங்க இல்லையான்னு சொல்லி. யாரையும் விட்டு வச்சில்ல, எவரையும் விட்டு வச்சில்ல. மாஷா அல்லாஹ், இதுதான் ஜம்சமுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய மற்றொரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதாவது எல்லா வகையான நிபுணத்துவத்தையும், எல்லா வகையான வளவாளர்களையும், அறிஞர்களையும் எப்படி ஜம்சம் உள்வாங்குகிறதோ, பயன்படுத்துகிறதோ, அதே போல இந்த நிறுவனத்துடைய மற்றொரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் தான் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த பாரம்பரிய சிந்தனையில் இருந்து விடுபட்டு, பாரம்பரிய அணுகுமுறையில் இருந்து விடுபட்டு, இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் திங்கிங், ட்ரெடிஷனல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் நான் அந்த காணொளியிலே நான் குறிப்பிட்டிருந்தது போல எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையாக சிந்திக்கின்ற, புத்தாக்க பார்வையை கொண்ட ஒரு போக்கை ஜம்சமிலே பார்க்கிறோம். ஒரு பக்கம் இனோவேட்டிவ், மறுபக்கம் ப்ரோக்ரஸிவ், இன்னொரு பக்கம் இவர்களுடைய வேலை திட்டங்கள் ஒப்பீட்டு ரீதியில் மிகவும் இஃபெக்டிவாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஜம்சமுடைய வேலை திட்டங்களை சகோதரர் சார்டின் அவர்கள் இங்கே பட்டியல் படுத்தி காண்பித்தார்கள். இத்தகைய காத்திரமான, புதுமையான, முற்போக்கான, புரட்சிகரமான, புத்தம் புதிய வேலை திட்டங்களை இந்த நிறுவனம் முன்னெடுக்கிறது என்பதை பார்த்து நாம் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நான் நினைக்கிறேன் மற்றும் ஒரு முற்போக்கான வேலை திட்டத்தை ஜம்சம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதனை நான் சொல்லுவது எந்த வகையிலும் தர்மமாக அமையாது. அதற்கு உரியவர்கள், அதன் சொந்தக்காரர்கள் அதனை அவர்களுடைய திருவாயினால் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நான் அதனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருந்த போதிலும் இங்கு குறிப்பிடுவதை தவிர்த்து கொள்கிறேன். இவ்வாறு எல்லா வகையான அற்புதமான தேவையான வேலை திட்டங்களையும் ஜம்சம் படிப்படியாக முன்னெடுத்து வருகிறது. அதிலும் இவர்களுடைய அந்த இனோவேட்டிவான சிந்தனைக்கு மற்றொரு உதாரணம் இந்த நிகழ்ச்சி. நான் நினைக்கிறேன், நான் அறிய நானும் கடந்த ஒரு 5 டிகேட்ஸாக 5 தசாப்த காலமாக சமூக பணியில், சன்மார்க்க பணியில், பொதுப்பணியில் பயணிப்பவர்கள் ஒருவன் சுக்ரான் நைட் அல்ல சுக்ரான் இவெண்ட் என்று ஒரு இவெண்ட்டை செய்ததை பார்த்ததில்லை. இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நான் முஃப்தி யூசுப் அவரிடம் என்னை அழைத்த போது கேட்டேன், அடிக்கடி அழைக்கிறீர்கள், ஒரே அழைக்கிறீர்கள், இதற்கும் ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார்,
இனாயா கார்டன்ஸுடைய லான்ச்சிங் சந்தர்ப்பத்திலே அந்த ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொண்ட நீங்கள் இதனுடைய முடிவு நிகழ்விலும் நிறைவு நிகழ்விலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளத்தானே வேண்டும். அவ்வளவுதான் சொன்னார். ஒரு நியாயமான ஒரு விளக்கமாக அது இருந்தது. இதுவும் ஒரு நல்ல சுண்ணாதான். பொதுவாக வெற்றியாளர்களிடம் 2 பண்புகள் இருக்கும். சக்சஸ்ஃபுல்லான எந்த மனிதர்களிடமும் 2 பண்புகள் இருக்கும். ஒன்று ஹம்பிள்னஸ், பணிவு, அடக்கம். 2வது கிராட்டிடியூட், நன்றி பாராட்டும் தன்மை. இந்த 2 பண்புகளும் யாரிடம் இருக்கின்றனவோ நிச்சயமாக அவர்கள் மறுமைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எங்கு நன்றி கெட்டத்தனமும் ஆணவமும் அகங்காரமும் திமிரும் பெருமையும் இருக்குமோ அங்கு நிச்சயம் தோல்விதான். நிச்சயமாக பணிவுள்ளவர் நன்றியோடு நடந்து கொள்வார். நன்றியோடு நடந்து கொள்பவர் பணிவுள்ளவராகத்தான் இருப்பார். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் எனது அருட்கொடைகளை மேலும் மேலும் அதிகரித்து தருவேன். இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்ட விதத்தில் நடந்து கொண்டால் இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய பிடி, வேதனை, தண்டனை கடுமையாக இருக்கும். மறுபக்கம் மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ், யார் பணிவோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். எனவே மதிக்க வேண்டியவரை மதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டியவரை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டியவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கருமித்தனம் கஞ்சத்தனம் காட்டுவது என்பது நிச்சயமாக வெற்றிக்கு பதிலாக நமக்கு தோல்வியை தான் பெற்று தரும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். இந்த ஜம்சமுக்கு பொதுவாகவும் இனாயா கார்டன்ஸுக்கு குறிப்பாகவும் பங்களிப்பு செய்தவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். நான் அவ்வப்போது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுவேன். ஒருவர் மௌத்தாகிவிட்டால், வஃபாத்தாகிவிட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான தொடர்பு முற்றாக அறுபட்டுவிடும். ஆனால் 3 விஷயங்கள் அவருக்கு தொடர்ந்தும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள அறிவு. 2வது சதகா ஜாரியா, கண்டினியூஸ் சேரிட்டி, ஆன்கோயிங் சேரிட்டி. 3வது வலத் சாலிஹ் யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்கிற சாலிஹான பிள்ளை. உண்மையில் இனாயா கார்டன்ஸை மாத்திரம் வைத்து பார்க்கின்ற போது ஏக காலத்தில் இந்த 3 வகையான நன்மைகளும் இனாயா கார்டன்ஸுக்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் இங்கு பயனுள்ள அறிவு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பயனுள்ள அறிவு, பிரயோசனமான அறிவு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2வது இது ஒரு சதகா ஜாரியா, நிலையான தர்மம். 3வதாக இங்கு படிப்பவர்கள், பயிற்றுவிக்கப்படுபவர்கள், வலுவூட்டப்படுபவர்கள், உருவாக்கப்படுபவர்கள் அனைவரும் உங்களது பிள்ளைகள். அவர்களுடைய துஆவிலே உங்களுக்கு பங்கு இருக்கும். அவர்கள் இமாம்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதிபர்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், இவர்களுடைய துஆக்களிலே நிச்சயமாக இதற்கு பங்களிப்பு செய்த உங்களை போன்றவர்களுக்கு பங்கு இருக்கும் என்ற வகையிலே நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இதனை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம், அது நிறைவுபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையிலே இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் நமது நாட்டு மக்கள், குறிப்பாக நம் ஈமானிய உறவுகள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மனோநிலையை உடையவர்கள். அண்மையிலே தாவத்துல் ஹுதா என்ற அரபு கலாசாலையின் மேம்பாட்டுக்காக ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், குறுகிய நேரத்துக்குள் அந்த வேலை திட்டத்துக்கு அனைவரும் முழுமையான பங்களிப்பை செய்தார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக குறுகிய நேரத்திலே எதிர்பார்த்த தொகை கிடைத்தது என்பது மாத்திரமல்ல, இன்னும் சற்று நேரம் நாங்கள் அதனை தொடர்ந்திருந்தால் அதைவிட பெருந்தொகை கிடைத்திருக்கும். போதும் என்ற காரணத்தினால் அன்றைய அந்த நிதி சேகரிப்பை நாம் நிறைவு செய்தோம் என்பதை அங்கு வந்திருந்தவர்கள் அறிவீர்கள். இது நம் சமூகத்திலே இருக்கிற ஒரு தன்மை. அனைத்துக்கும் பங்களிப்பு செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நான் மற்றொரு விஷயத்தையும் உங்களது அனுமதியோடு உங்களது கவனத்தை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மற்றும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது, நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. இங்கே தேவலையிலே பாத்தியா மாவட்டத்திலே அமைந்திருக்கிற மஸ்ஜித்
இன்ஷா அல்லாஹ் விஸ்தரிக்கப்பட இருக்கிறது. அந்த ஒரு வேலை திட்டம் முபாரக்கான புனிதமான ஒரு வேலை திட்டம். நேற்று சந்தர்ப்பம் இருக்கவில்லை, நாளை இந்த சந்தர்ப்பம் கிடைக்கப் போவதில்லை. இதனையும் நானும் நீங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். அவற்றோடு இங்கு வந்திருப்பவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, எனக்கு நன்கு தெரியும். ஜம்சம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, ஜம்சம் ஃபவுண்டேஷனோடு இருக்கிற அதே நேரம் இங்கு வந்திருக்கிற அனைவரும் நம் சமூகத்திலே இருக்கிற பல அமைப்புகளுடைய ரிப்ரசன்டேட்டிவ்ஸ். மദ്രസാக்கள், மஸ்ஜிதுகள், இயக்கங்கள், அமைப்புகள், நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள் என்று பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நான் உட்பட நாம் அனைவரும் வக்ஃபு சொத்தை கையாள்பவர்கள். அல்லாஹ்வுக்காக வழங்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பவர்கள். எனவே வக்ஃபு சொத்து விஷயத்தில் நான் உட்பட நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். மிக கவனமாக வக்ஃபு சொத்தை நாம் கையாள வேண்டும் என்பதை இங்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அண்மை காலமாக நமது நாட்டிலே வக்ஃபு சொத்துகள் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள், சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள் இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம். இது எந்த வகையிலும் நல்லதல்ல, அனுமதிக்கத்தக்கதல்ல. வக்ஃபு சொத்து என்பது மிகப்பெரிய தீ, நெருப்பு. அதனை கையாள்வதில் அனைவரும் மிக மிக கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வக்ஃபு சொத்தை வீண் விரயம் செய்வது, பிழையாக கையாள்வது, பிழையான வழிகளில் செலவு செய்வது என்பது பாரதூரமான குற்றமாக, பாவமாக போய்விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் இங்கு உங்களது கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்சமுடைய இந்த பணிகளை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும். இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். இந்த பணிக்கு தமது பொருளால், அறிவால், ஆலோசனையால், உடல் உழைப்பால் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவர்கள் அனைவரும் நன்றிக்குரியவர்கள் மாத்திரமல்ல, நமது துஆவுக்குரியவர்கள். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது சதகாவை, தர்மத்தை, பங்களிப்பை ஏற்று அங்கீகரித்து உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிய உணர்வையும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். ஜம்சமுடைய பணி தொடர வேண்டும். ஜம்சமுக்கூடாகவும் இனாயா கார்டன்ஸுக்கூடாகவும் நம் சமூகமும் இந்த நாடும் முழுமையான நிறைவான பயன்களை அடைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு.